வெல்கம் டு சங்கமம். இவ்வளோ வாரங்களா த கிரேட் லெஜண்ட் பிபி ஸ்ரீனிவாஸ் சாரை பற்றி நிறைய பேசினோம். டுடே வி ஹேவ் him with us in the sets for you. பிபிஎஸ் சார், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. we are very honored by your presence. எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது காட்டு ரோஜா என்ற படத்தில் நான் திரு எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு பாடிய பாடல். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன். உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன். கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன். காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன். வேலூரை பார்த்து விட்டேன், விழியூரில் கலந்து விட்டேன். பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடி புகுந்தேன். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டாள். காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டாள். கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன். கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன். பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டு விட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டார். கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியாள் இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேளை வரவில்லையடா. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா, அறிந்த ஊர் அல்லவா. ஸோ பியூட்டிஃபுல். இப்போ கேட்கும் போதும் அந்த குரல், அந்த இனிமை, அந்த ஃபீலிங், அந்த உணர்ச்சிகளின் உணர்வு அது தனித்தன்மை உள்ளது. அது
ஸோ ஒரு பாட்டு பாடணும்னா அந்த லாங்குவேஜ் தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் இல்லையா? அவசியமாக தெரியணும். எப்பொழுதும் இப்போ எனக்கு தெரியாத மொழி நான் எத்தனையோ பாடிருக்கேன். ஆனால் அது எனக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதிக்கிட்டு அது என்ன எந்த வார்த்தை எங்கே ஸ்ப்ளிட் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உழைப்பு தேவை என்றேன். தெரியாமல் எங்கே ராங் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டா மீனிங் மாறி போயிடும். மீனிங் மாறி போயிடுது, கெட்டு போயிடும். மாறினாலும் பரவாயில்ல, கெட்ட அர்த்தம் கூட வரும். இப்போ அந்த காலத்து பாடகர்கள்ல லதா மங்கேஷ்கர் அவரை தவிர வேற யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? Who has been your inspiration? என்னோட பாடி அத்தனை பேரும் எனக்கு பிடிக்கும். இப்போ நீங்க பாடின அந்த ட்ரெண்ட், அந்த சாஃப்ட் சிங்கிங் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் முதல்ல ஏஎம் ராஜா சார் நிறைய பாடிட்டு இருந்தார் அந்த ஸ்டைலில் இல்லையா? அவர் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஏஎம் ராஜா, ஆமாம் ராஜா, அவர் எனக்கு சீனியர் என்ற வகையில் ரொம்ப மரியாதையுடன் தான் நான் பழகினேன். ஒரு நல்ல இனிமையான குரல். அவர் இசை அமைப்பாளரும் கூட. கம்போசர்ஸ்ல நீங்க ரொம்ப விரும்பி கேட்ட கம்போசர்ஸ் யார்? லதாவை கூட நான் இமிட்டேட் பண்ணுவேன். அந்த கால அது மெல்லிசா இருக்கும் அந்த காலத்துல, சின்ன வயசுல. அப்போ லதா பாட்டு, அப்புறம் ரஃபி, மன்னாடே, தலத் மஹமூத், முகேஷ், இந்த 5 பேர்களையும் நான் நல்லா படிச்சிருக்கேன் அந்த காலத்துல, சின்ன வயசுலே. அதே மாதிரி ஒரு டிஆர் மகாலிங்கம், ஒரு கண்டசாலா, அப்போ எனக்கு அப்போ இருக்கிற சீனியர்ஸ்ல அவங்களெல்லாம் படிச்சிருந்தேன். அந்த வகையில் அவங்களுடைய பாட்டு அமைப்பில் என்ன ஒரு தனித்தன்மை இருக்கிறது அதெல்லாம் நான் புரிந்து கொண்டு எனக்கு என்ற ஒரு மோல்டிங் வேணும்னு வந்து அது ஒரு மெலடி மோல்டு ஐ வாண்டட் டு, எனக்காக அது தனிப்பட்ட முறையில் படிக்கிட்டேன். அதுவும் மக்களுக்கு பிடித்தது. எனக்கு ஒரு இடம் அவங்க எதை கொடுத்திருக்கிறார்கள், எந்த மூலையில் கொடுத்தாலும் போதும் எனக்கு. ஒரு சங்கீத ஜாம்பவானோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். We have none other than PB Srinivas sir for our legend of this month. நிறைய பேச வேண்டியிருக்கு. பிரேக். Welcome back to Sangamam. We have the wonderful PBS sir. இப்போ சமீபத்துல நீங்க படங்கள் பார்க்கிறது உண்டா? இப்போ இருக்கிற பாடகர்களை கேட்கறது உண்டா? நான் பாடியது I should thank you யுவன் சங்கர் ராஜா for that. 7G ல பாடிருக்கீங்க. 7G ரெயின்போல பாடினேன். அந்த தோல்வி நிலை என்ன நினைத்தால் அந்த பாடல் பாருங்க. அது கூட ஒரு ஜெய்சங்கருக்கு பாடின பாட்டு தான். ஆனா தோல்வி நிலை என நினைத்தால் இந்த வாழ்வை நினைக்கலாமா, அது கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் இல்லைன்னா லைட் மியூசிக் தேவையில்லை. படத்தில் பாட்டு எதுக்கு, அந்த கருத்து தெரியணும். அது மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். அதாவது நீங்க வந்து கிளாசிக்கலி ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? கிளாசிக்கல் ட்ரைனிங். அதுதான் எனக்கே வியப்பு என்னவென்றால், ஏன்னா நீங்க வந்து ஒரு பார்த்தேன் சிரித்தேன், ஒரு சஹானாவோ இல்ல ஒரு தர்பாரி கானடா பொன்னென்பேனோ வந்து அது கிளாசிக்கல் தெரிஞ்ச மாதிரி தான் பாடிருக்கீங்க நீங்க. அந்த பெருமை கம்போசர்ஸை சேரும். இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு பாடுவதற்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு வரமே தவிர நான் முறையா கற்றுக்கொண்டதே கிடையாது. அந்த காலத்துல உங்களுடைய என்ட்ரி டியூரிங் தோஸ் டைம்ஸ் அப்போ டிஎம்எஸ்ஆர் அந்த ட்ரெண்ட் ஆஃப் சிங்கிங் எல்லாம் இருந்தது இல்லையா? வாஸ் இட் சோ டிஃபிகல்ட்? ஆர் நீங்க முதல் படமே வந்து 3 லாங்குவேஜ்ல பாடிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆச்சரியம் இல்லை, ஏன்னா ஒரு பிரேக்ன்றது ஒரு பாட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். முதல் படம் ஜாதகம் என்ற படம். ஆமா, அது தமிழ், தெலுங்கு, கன்னடம் பொறுத்தவரையிலும். ஆனா நான் பாடிய முதல் படம் ஹிந்தி தான். அது கூட அதுக்கு ஒரிஜினல் மிஸ் மாலினி, ஜெமினி எடுத்த மிஸ் மாலினி, அதையே ஹிந்தியில திரும்பி எடுத்தாங்க. திருப்பி மிஸ்டர் சம்பத். அதுல ஒரு தமாஷ் என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஒரு டான்ஸ் டைரக்டருக்கு பாடினேன். इतनी लंबी चौड़ी दुनिया टड़ाडड़डम फिर भी इसमें जगह नहीं, हाउसफुल है जगह नहीं, यूडली யூடலில்லி யூடலில்லி யூடலி 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 யூடலி. இது கூட ஒரு இசை. குரலை உடைப்பது ஒரு இசை. இசை எத்தனையோ உருவங்கள் பாருங்க, வடிவங்கள் பாருங்க. அதுல அது கிஷோர் குமார் பாடிய முக்கத்தல்ற படத்திலிருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். உங்க அம்மா அவங்கள பத்தி இந்த ரசங்கள்லாம் சொன்னாங்க. உங்க பாடலை உங்க அம்மா அப்பா கேட்டு என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுடைய பெற்றோர்கள் உங்க பாடலை கேட்டு கேள்வி கை கொடுங்க இதுக்கு. You have reminded me of my greatest incident in my life. I would like to hear that. அவ சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, டேய் நான் மறைந்த பிறகு, முன்கூட்டியே சொல்லிட்டா எனக்கு, நான் மறைந்த பிறகு எனக்கு திவசம் நீ பண்ண வேண்டாம், அதுக்காக செலவழிக்க வேண்டாம். அந்த நாளில் ஒரு இனிமையான பாடல் பாடு,
காக்காவின் ரூபத்திலே நான் வந்து கேட்டு மகிழ்ந்து பறந்து விடுவேன், அதுவே உனக்கு சம்பூரண பலனும் தந்துவிடும். அந்த எண்ணம் சொல்லும்போது நான் நினைச்சேன், அம்மா அண்ணா இப்படி இந்த அளவுக்கு அஃபெக்ஷனா அவ்வளோ ரசிச்சிருக்காங்க. இப்போ கூட எனக்கு கண்ணீர் வருது. அவங்களுடைய ஆசீர்வாதம் தான். ஐ திங்க் இட் ஸ்டில் கீப்ஸ் இட் கோயிங் so beautifully. அவங்க இல்லைன்னா இவங்க இல்லை. As a playback singer, I just have one question. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் வந்து ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ண விதமும் இந்த காலத்தில் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுற விதமும் ரொம்ப வித்தியாசம். கம்ப்யூட்டர் சம்மந்தமே இல்லை, டெக்னாலஜி மாறி போச்சு. பட் ஆனால் ஒரு இல்லைன்னா ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு ஜோக் சொல்கிறேன். சொல்லுங்க சார். ஒரு டூயட் பாடுறோம், பேரு யார் பாடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதான் நான் சொல்ல வந்தேன், நான் பாடும்போது எனக்கு யார் பாட போறாங்கன்னு தெரியாது. அந்த கேப் சொல்ல வந்ததும் அதேதான், நடக்கிறது அதேதான். அதனால இப்போ யாரோ ஒரு பாடுறாங்கன்னு நினைக்கிறோமே தவிர, அப்போ என்னன்னா there was action and reaction. இப்போ ஒரு சங்கத்தை நான் போட்டா அடுத்தவங்க நல்லா இன்னொரு இம்ப்ரூவ் பண்றதுக்கு இம்ப்ரூவைசேஷனுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரோஜா மலர் இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாடும்போது சுஷிலா வெளியே வந்து எப்பொழுதுமே வெளியே சொல்லாதவங்க ரொம்ப நல்லா பாடிட்டீங்க சொன்னாங்க. அது ஏன் வந்தது? பிகாஸ் ஆஃப் தட் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த சங்கத்தோட நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமே, இம்ப்ரூவைஸ் பண்ணலாமே. அப்படி லதா கூட ரஃபியை பற்றி சொன்னாங்க, ஜானகியும் அப்படி தான். 2 பேர் இப்போ சித்திரமே சொல்லடியும் ஒரு பாட்டு பாடிருக்கோம் நாங்கள். நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு சங்கத்தை எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்னா, அதே மாதிரி பொன்னென்பேன் ஒன்று, பொன்னென்பேன் சிறுபூவென்பேன் காணும் கண்ணென்பேன் வேறு என் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு சங்கீத ஜாம்பவானோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். We have none other than PB Srinivas sir for our legend of this month. நிறைய பேச வேண்டியிருக்கு. பிரேக். PB Srinivas அவர்கள் எனக்கு வந்து பல வருஷங்களாக தெரியும். அப்போட பிறந்தநாள் அன்றைக்கி வருவாங்க. அப்பாவை பற்றி ஒரு அழகான போயம் எழுதிட்டு, அம்மா நான் படித்து காமிக்கிறேன் கேளுமா அப்படிம்பாரு. அது வந்து அவர் வந்து பல 1000 பாட்டு பாடியிருக்கலாம், பல மொழியில் எழுதியிருக்கலாம். எந்த மாதிரி இருந்தாலும் அவரோட குரல் வந்து எனக்கு PB Srinivas பற்றி தெரிஞ்சுது. அவரோட கோல்டன் வாய்ஸ் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சூட்டாச்சு. எங்கள் அப்பாவோட அழகுக்கும் அந்த கண்ணால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒவ்வொரு வாட் டு சே என்ன விதமான எக்ஸ்ப்ரெஷனாக இருந்தாலும் இவரோட பாட்டும் இவரோட குரலும் அவ்வளோ கனெக்ஷன் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு தனியாக ஒரு அன்பு மரியாதை அவரிடம். அண்ட் அவர் எழுதின பல பாடல்கள் இருக்குது. இருந்தாலும் எல்லாரையும், என்ன மட்டும் இல்லை, எல்லாரையுமே கவர்ந்தது வந்து காலங்களில் வசந்தம். அது எப்போ சொன்னாலும் பசுமையாக மனசில் இருக்கும். அவரோட குரலும் அப்பா குரலும் ஒன்றாயிட்டு ரொம்ப அழகாக, ரொம்ப நேச்சுரலாக அமைஞ்சுது. ஸோ அவர் இன்னும் பல புகழ்பெற்று நல்லா அவருக்கு வந்து நல்ல ஆயுசை கொடுத்து நல்லா கடவுள் பார்த்துக்கணும். வெல்கம் பேக் டு சங்கமம். We have the wonderful PVS sir. I think அவருடைய ஒவ்வொரு மெசேஜும் it is so important for the youth of today and for every one of us. இப்போ ஒரு அழகான பாடலை நம்மளுக்காக பாட போகிறாரு. மௌனமே பார்வையால் பாட முடியுமா? என்னுடைய எனக்கு பிடித்த பாடல்கள் அது ஒன்று. முத்துராமன் அவர்களுக்காக பாடிய பாடல் ரொம்ப பிடித்த பாடல். காரணம், கருத்தும் இசையும் சேர்ந்து அமைந்தன அற்புதமாக. அதில் ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் பல இதில் சொல்லியிருக்கேன். ஆனால் கேட்காதவர் மீண்டும் முதல் முறையும், கேட்டவர் மீண்டும் கேட்டு இதனுடைய தத்துவத்தை அறிந்து கொண்டு மகிழ வேண்டும் என்றது தான் என்னுடைய கருத்து. மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும்.
அல்லிக்கொடியே உன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும். அல்லிக்கொடியே உன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும். அங்கம் தழுவும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும். நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். முத்துச்சரமே நீ பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் மொழி வேண்டும். முத்துச்சரமே நீ பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும். முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும். நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். இவ்வளோ நாய் உங்களோட பேசினதில் இட்ஸ் நாட் only that you have such a beautiful voice and you've been such a legend, it's also that என்ன தங்கமான மனசு உங்களுக்கு. இட் ஆல்சோ மேட்டர்ஸ். ஐ திங்க் ஒரு நல்ல மனசு இருக்குன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் மேலே இறைவன். அவ்வளவுதான். நிறைய கொடுக்காரு, நிறைய பேருக்கு நிறைய கொடுத்துருக்காரு. எல்லாரும் அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணணும், நல்லவங்களா இருக்கணும்னு முயற்சி எடுக்கிறது நம்ம கையிலும் இருக்கு. ஜென்மங்கள் எடுக்கிறோம். ஆமா, ரொம்ப கஷ்டமான முறையிலே நரஜன்மம் எடுக்கிறோம். இது வீணாக்காதன்னு சாது சந்தர்கள் எல்லாம் செயின்ஸ் எல்லாமே பாடியிருக்காங்க. எல்லாருமே why waste this great human. So you have been following their lines. You're such a good human being and such a great singer. சொல்றேன், we believe, you see, நன்மை நன்மைதான் பெறும், தீமை தீமைதான் பெறும். இது உலக நீதி. So எல்லாரும் நன்மையே செய்வோம்ன்ற அந்த ஒரு லாஸ்ட் ஃபைனல் நோட்ல நன்மையை வழங்குவோம், நன்மை செய்வோம், நன்மை பெறுவோம். இதுதான் உலகத்து. பிபி ஸ்ரீனிவாஸ் என்ற பெரிய ஜாம்பவானை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது முடிவில்லை, இன்னும் தொடரும்.